அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் அவர்களின் வார்த்தையின் வலிமை. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ரா என்ற வழிபாட்டை நிறைவேற்ற சென்றிருந்த போது உமையத் பின் ஹலஃபை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை உமையத் பின் ஹலஃபிடத்திலே சொன்னபோது அவர் அப்படியே ஆச்சரியமாக கேட்டார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கூறுகிறேன், முஹம்மது சொன்னால் நடந்தேறிவிடும், ஒருபோதும் அவர் பொய்யுரைக்க மாட்டார் என்று உமையத் பின் ஹலஃப் அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹ் புகாரியில் 3632 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய சொல் மாற்றமில்லா சொல் என்றும் அவர்களுடைய நாவிலே இருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் நடந்தே தீரும் என்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசுவாசம் கொள்ளாத மக்களும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த தூதருடைய சொல் ஏனையோரின் சொல்லாக இல்லை என்று நம்பியிருந்தார்கள். உண்மையும் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லை மற்ற மனிதர்களுடைய சொல்லை போல் அலட்சியம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. காரணம், அப்படி அலட்சியப்படுத்தினால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படிப்பட்டது என்பதையும் வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நாம் பேசும் பேச்சுக்கள் நம்முடைய விருப்பப்படி அமைகின்றன. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கள் அல்லாஹுடைய புறத்திலே இருந்து வருகின்ற வஹி என்ற அல்லாஹுடைய புறத்திலே இருந்து வருகின்ற ஒரு தெய்வீக செய்தியாகும். அந்த பேச்சுக்களை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறார்கள். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர் தம்முடைய இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை, அது அவருக்கு வேத செய்தியின் மூலம் அறிவிக்கப்பட்டதே என்று வேறில்லை. மிக்க வல்லமையுடையவன் ஜிப்ரீல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 53 வசனங்கள் 3, 4 மற்றும் 5 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேச்சு நம்முடைய சுய விருப்பத்தில் உள்ளது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு அல்லாஹுடைய புறத்திலே இருந்து அல்லாஹுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அமைகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு மேல் யாரும் தன் சப்தத்தை உயர்த்தக்கூடாது. அவ்வாறு உயர்த்திவிட்டால் அவருடைய நற்காரியங்கள் அழிந்து போய்விடும் என்றெல்லாம் கூட வேதமறை குர்ஆன் இது குறித்து மிக தெளிவாக பேசிய செய்திகளும் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுடைய தூதருடைய சப்தத்தை, அந்த சப்தத்திற்கு மேலே உங்கள் சப்தங்களை உயர்த்தாதீர்கள். உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவருடன் இறைந்து பேசுவதை, சத்தமிட்டு பேசுவதை போல் அல்லாஹுடைய தூதரிடத்திலே நீங்கள் இறைந்து பேசாதீர்கள். இவற்றால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்களுடைய நற்காரியங்கள் அழிந்து போய்விடும். அல் குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 2 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் இறக்கியருளப்பட்டதும் யதார்த்தத்தில் சப்தமிட்டு பேசும் கனத்த தொண்டையுடைய சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திலே தன்னுடைய கனத்த தொண்டையால் சப்தமிட்டு பேசுவதால் தன்னுடைய அமல்கள் அழிந்து விட்டதாகவும் கூட அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். பின்பு அவர் ஆறுதல் படுத்தப்பட்டார் என்ற செய்திகள் எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் வலிமையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.